பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி ஏன்னா இப்படி ஆயிடுச்சு, நாம் சுந்தரத்தை பற்றின எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்லி அவனுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு நினச்சோம். ஆனால் நாம் நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. சுந்தரம் அந்த பொண்ணை ஓட வச்சதை நாமளே பார்த்தோம். அன்றைக்கி ஐஸ்கிரீம் பார்லரில் பார்த்தோமே, அதே பொண்ணு மாதிரி தான் இருக்குது இந்த பொண்ணு. ஆனால் இவர் இல்லைன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே பொன்னி ஒரு யோசனையாக இருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டில் நம்மளை இருக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பாக அது சுந்தரம் தான். அதனால தான் இந்த சுந்தரத்தை ஏதாவது ஒன்று பண்ணி அவருடைய முகத்தறியை கிழிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் முடியவே மாட்டேங்குது. இந்த சுந்தரம் என்கிட்ட தப்பிச்சுட்டே இருக்காரு, இவரை சும்மா விடக்கூடாதுன்னு இங்கே நம்ம பொன்னி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது பொன்னிக்கு சரி ஓகே, இதையே பற்றி யோசிச்சுருந்தோன்னா நாம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது, நாம் ஒரு வேலையை தேடி போவோம் அப்படின்னு பொன்னி இங்கேருந்து வேலை தேடி போகிறாங்க. பொன்னி ஒரு சில கடையில் போய் வேலை கேட்குறாங்க. ஆனால் அந்த கடையிலலாம் வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பொன்னிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரே யோசனையாக இருக்குது. அப்படியே தேடி போயிட்டே இருக்காங்க. பார்த்தா பொன்னி ரெகுலராக எப்போதும் ஒரு கடைக்கு வேலைக்கு போவாங்க. அதாவது மளிகை கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களே, அந்த மளிகை கடையில் சக்தி வந்தார்னு சொல்லி தான் பொன்னி வேலையை விட்டு நின்னாங்க. ஆனால் அதே கடைக்கு வேலை தேடி போகலாமான்னு யோசிக்கிறாங்க. அதாவது அந்த ஓனுடைய பையனை அடிக்கடி ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்கே கூட வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற போர்டு பார்த்த மாதிரி இங்கே பொன்னிக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் நாம் ஏன் அந்த இடத்துக்கு போய் கேட்கக்கூடாதுன்னு பொன்னி முடிவு பண்ணுறாங்க. அதனால் பொன்னி சரி அங்கே போய் கேட்டு பார்க்கலான்னு அந்த கடைக்கும் போகிறாங்க. கரெக்டாக போய் அந்த கடையில் வேலை கேட்கும்போது அந்த கடைக்காரங்களும் வேலை இருக்குமா, ஆனால் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எப்படி சேர்த்துக்கிறது, யாராவது உங்களை பற்றி சொன்னாங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் இங்கே வந்து கொஞ்சம் புதுசு தான், ஆனால் இங்கே பக்கத்தில் தான் ஒரு மளிகை கடை இருக்குது, அங்கே தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போது அங்கேயே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம மளிகை கடைக்காரும் அப்போ தான் சாப்பிட்டுட்டு வெளில வராரு. வெளில வந்து பில் கொடுக்கும்போது பொன்னியை பார்த்துறாரு. பொன்னி என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். அண்ணன் இல்லைண்ணே அது வந்து அப்படி இழுக்க ஒன்று அந்த கடைக்காரர் சொல்கிறாங்க, இல்லைம்மா இங்கே லோக்கலில் யாராவது தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கம்மா வேலைக்குன்னு சொல்லுவோம். இங்கே ஒன்று இவர் சொல்கிறாரு, என்ன தம்பி அப்படின்னு கேட்கும். இல்லைண்ணா இந்த பொண்ணு வேலை கிட்ட வந்தாங்க, அதான் தம்பி என் கடையில் இந்த பொண்ணு வேலை பார்த்துச்சு. அப்படியாண்ணே அப்படின்னு அந்த ஐஸ்கிரீம் பார்லர் கடைக்காரன் கேட்குறாரு. ஆமாம் தம்பி, நம்ம கடையில் அந்த பொண்ணு வேலை பார்த்துச்சு, ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி, ரொம்ப நாணயமான பொண்ணு, நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போகும், அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான பொண்ணு, ஏதோ கால சூழ்நிலை என்கிட்டேருந்து வேலையை விட்டு நின்றுச்சு, சேர்த்துங்க தம்பி நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்னண்ணே நீங்களே சொல்லிட்டீங்க, அதுக்கு மேலே என்ன, சரிண்ணே வேலையை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா என்கிட்ட தான் வேலையை விட்டு நின்றுட்ட, நான் தான் வாமான்னு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேற, அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் வேலை பாருமா அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பொன்னிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா இதில் ஒரு டிஷர்ட் இருக்குது, அதாவது இந்த ஐஸ்கிரீம் பார்லர் வேலை பார்த்தா கொஞ்சம் நீட்னஸாக இருக்கணும், அதனால் இந்த டிஷர்ட் இருக்குது, கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், நீங்கள் போயிட்டு ஒரு டைலர் கடையில் கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல கரெக்டாக 9 மணிக்கெலாம் வேலைக்கு வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நான் இப்போயே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு அங்கே பொன்னி சொல்ல, இல்லைம்மா இந்த டிஷர்ட் இல்லாமல் நீ வேலை பார்க்க முடியாது, ஏன்னா இங்கே டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ஸோ நீ இந்த டிஷர்ட்லாம் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் வேலைக்கு வந்துடுமான்னு சொல்லி அவங்க அமுச்சு விட்றாங்க. சரின்னு பொன்னி அந்த டிஷர்ட்டை எங்கே ஆல்ட்ரு பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு போகிற வழியில் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு டைலர் கடை இருக்குது. அந்த டைலர் கடையில் போகிற நம்ம பொன்னி அங்கே கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணுறாங்க. அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணமா சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. பொன்னியும் அங்கே உட்காந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. பார்த்தா பொன்னி வீட்டுக்கு ஒரு 2 வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த டெய்லர் ஷாப் இருக்குது. அது உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது பொன்னிக்கு ஒரு யோசனை வருது. அக்கா நான் உனக்கு கேட்கவா, தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கவும். சொல்லுமா அப்படிங்கவும். இல்லைக்கா நான் இங்கேருந்து 2 வீடு தள்ளி இருக்குல்ல, அதான் சந்திரசேகர் இருக்காங்களே. ஆமாம் தெரியுமே, அவங்க மருமதாக்கா நான். அப்படியாம்மா, நான் உங்களை பார்த்துருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமாக்கா அப்படின்னு சொல்லவும். சொல்லுமா என்னம்மா பண்ணணும். இல்லைக்கா ஒரு நேற்று தான்க்கா கரெக்டாக காலையில் ஒரு 10 மணிக்கு எங்கள் வீட்டு வாசல்லேருந்து ஒரு பொண்ணு திடீர்னு ஓடினாக்கா நான் பார்த்தேன். அப்படியா, யாருமா, அதுதான்க்கா தெரியல, ஆனால் எங்கள் வீட்டு சிசிடிவி கேமராவில் ஒர்க் ஆகலை, ஆனால் தெரியல. உங்கள் வீட்டில் இப்போ பார்த்தேன் கடையில் கேமரா வச்சுருக்கீங்களே,
அந்த பக்கம் கண்டிப்பாக கவராக இருக்கும்லக்கா அப்படின்னு சொல்லவும், ஆகுமா அக்கா, எனக்காக அந்த கேமரா மட்டும் வாட்டி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, ஆனால் என் வீட்டுக்கு தெரிஞ்ச திட்டு வரையம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா கண்டிப்பாக நான் எதுவும் பண்ண மாட்டேக்கா, ஜஸ்ட்டு அது யாருன்னு மட்டும் பார்த்துட்டா போதும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொன்னி ரொம்பவுமே ஒரு அப்பாவை தனமாக பேசுறதை பார்த்து அவங்களும் சரிம்மா வா காட்டுறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டு அந்த சிசிடிவி கேமரா காட்டுறாங்க. ஆனால் கரெக்டாக பொண்ணியோடைய வீட்டு அந்த டோர் வரைக்கும் தான் கவர் ஆகுது. அந்த பொண்ணு டோர் வழியாக வெளில ஓடியாரவும் ஒரு ஆட்டோ வருது, அந்த ஆட்டோவில் ஏறி போகிறது மட்டும்தான் கவர் ஆகுது. ஆனால் சுந்தரம் டோரை விட்டு வெளில வரவே இல்லை. அதனால் சுந்தரம் அந்த வீடியோவில் கவர் ஆகலை. இங்கே பொன்னிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது ஓடுனது அந்த பொண்ணு மூஞ்சி லைட்டாக தெரியுது. ஆனால் சுந்தரம் வரவே இல்லையே. சுந்தரம் வெளியில் வந்திருந்தா கண்டிப்பாக மாட்டியிருப்பாரு, ஆனால் தப்பிச்சிட்டாரு சே அப்படின்னு பொண்ணு நினைக்கிறாங்க. சரின்னு அதை அப்படி ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இங்கே டிஷர்ட்டையும் ஸ்டிச் பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு இங்கே இதை நம்ம மாமாட்டையும் சண்முக மாமாட்டையும் சொல்லாமான்னு பொண்ணு யோசிக்கிறாங்க. ஆனால் சரியான ஆதாரம் இல்லாமல் யார்கிட்ட என்ன சொன்னாலும் அது வேஸ்ட்டு தானே. அதனால் நாம் இப்போ சொல்ல வேணாம். ஸோ நாம் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி சொல்லுவோம் அப்படின்னு அதை அவங்க ஃபோனில் பத்திரமா வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க பொன்னி. அப்புறம் போயிட்டு மாடியில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கும்போது இங்கே சுந்தரம் வராரு. சுந்தரம் அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வராரு. வரும்போது இங்கே மேலே பார்க்குறாரு, பொன்னி படுத்துருக்காங்க. என்ன மகாராணி மேடம், வேலைக்கெல்லாம் போலியா? காலையிலேயே மதியமாக வந்து படுத்துட்டீங்க. உங்களுக்கு என்ன, உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு நல்லா அந்த வீட்டில் செட்டில் ஆகிட்டீங்க. சமைச்சு கொடுக்குறாங்கிற பேரில் இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு வந்து கூரை கொட்டையில் தூங்குறீங்க. கொடுத்து வச்ச வாழ்க்கை மேடம் உங்களுக்கு அப்படிங்க. இங்கே பொண்ணி ஒன்று அப்படியே பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது? நான் இங்கே படுத்துருந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனையா? அம்மா இது எங்கள் வீடுமா, இங்கே வந்து நீ எங்களையே குறை பேசிக்கிட்டு ஜம்முன்னு படுத்து தூங்குவேன். நாங்கள் என்ன பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறியா? நீ எப்போ தான் உண்மையை கண்டுபிடிக்க போகிற? நீ சொன்ன 90 நாளில் 10 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் வெறும் 80 நாள் தான் இருக்குது. அந்த 80 நாள் வரைக்கும் ஜாலியாக இங்கே இருந்துட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீ உன்னால் ஒரு உண்மையை கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்காக நீங்கள் இருக்க? நீ இப்படியே கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. எனக்கா டைம் கொடுத்துருக்கீங்களே, கண்டிப்பாக அந்த கடவுள் எனக்கான டைமில் ஹெல்ப் பண்ணுவார். அப்போது நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணு சொல்லவும், அதுக்குள்ளே இங்கே ஒரு ஃபோன் வந்தது சுந்தரத்துக்கு. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கிட்டு கிளம்புறாரு. சொல்லு ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு வேஸ்ட்டு பீஸ்ட்டை பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் ஃபோன் தூக்கிட்டு கீழே போகிறாரு. சே, இவன் வேற அப்பப்போ வந்து நம்மளை மூட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கான். முதல்ல இவனை 10 நிமிஷத்துக்கு கண்டுபிடிச்சா ஆகுன்னு சொல்லி பொன்னி அப்படியே படுத்திருக்காங்க. திரும்ப பொன்னிக்கு ஒரு ஐடியா வருது. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக கிளம்பி அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறாங்க. போனதும் அவங்க கேட்குறாங்க, சொல்லுங்கம்மா காலையில் தான் வர சொன்னோம், என்ன இப்பயே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதைக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் டிஷர்ட்லாம் ஆல்ட்ரு பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. சொல்லுங்கம்மா என்னம்மான்னு கேட்கவும், இல்லை சார் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்தேன். அப்போதைக்கு என்னுடைய அண்ணனும் இங்கே வந்தார். அப்போது எங்கள் அண்ணன் கூட ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ மட்டும் எனக்கு வேணும் சார்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நான் கேள்விப்பட்டேன் சிசிடிவி கேமரா 1 மாதம் வரைக்கும் தான் அது சேவ் பண்ணுவாமே, அப்புறம் அழிஞ்சு போயிடுவாமே. எங்கள் அண்ணன் வந்து ஒரு 10 நாட்கள் மேலே இருக்கும் சார். சப்போஸ் அதுக்குள்ளே அழிஞ்சிச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போய்டும் சார், கொஞ்சம் எனக்காக காட்டுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்ம கடையில் சிசிடிவி கேமரா 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடுவோம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ, கரெக்டாக அண்ணன் வந்து ஒரு 10 நாள் 11 நாளுக்கு மேலே இருக்கும் சார்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அதெல்லாம் ஓனருக்கு தெரிஞ்ச சத்தப்படுவாருமா அப்படின்னு சொல்லுவோம். சார் நானும் நாளிலேருந்து இந்த கடைக்கு ஒரு வேலை பார்க்குற பொண்ணு தானே, அட்லீஸ்ட் அதுக்காக வச்சு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னி கெஞ்சதை பார்த்துட்டு ஏதோ உண்மை இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரும் பொன்னி சொல்கிற டேட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்க்கும்போது கரெக்டாக அங்கே நம்ம சுந்தரமும் அந்த ரேஷ்மாவும் சேர்ந்து ஒன்றா வந்து அங்கே உட்காந்துட்டு 2 பேரும் ஐஸ்கிரீமை மாற்றி ஊட்டிக்கிறதுன்னு எல்லாமே ரொம்ப அழகாக கிளியராக சேவ் ஆகிருக்கு. அதை அப்படியே பொன்னி வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், காலைல நான் வேலைக்கு வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே சந்திரசேகரை கூப்பிட்றாங்க. அப்போதைக்கு ஜெயா ரூமில் படுத்திருக்காங்க. பிரீத்தி இல்லை, சுந்தரம் இல்லை. சந்திரசேகரை கூப்பிட்டதும் பொன்னி கத்துறதை பார்த்துட்டு இங்கே பவானி வந்துடுறாங்க. எதுக்குடி இப்போ வந்து கத்திட்டு இருக்க, அதுவும் சாயந்தர நேரத்தில், எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் நடு வீட்டில் இருந்து கத்துறதே உனக்கு வேலையான்னு கேட்குறாங்க.
ஆமாக்கா என்ன பண்ணுறது, என் நிலமை அப்படி ஆயிடுச்சேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ஒரு நிலமை ஆயிடுச்சு இப்போ, எப்படி பிரச்சனை உனக்குங்கிறாங்க. இருங்கக்கா மாமா வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. சந்திரசேகர் வந்துடுறாரு. சொல்லுமா பொண்ணி அப்படின்னு கேட்கவும் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. நான் சொல்லலை அன்னைக்கு நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு ஓடி போனான்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அப்படின்னு அந்த வீடியோ காட்டுறாங்க. ஆமாம் நம்ம வீட்டிலேருந்து தான் வரா, ஆனால் இது யாராக இருக்குன்னு தெரியலையம்மா, எதுக்கு வந்திருப்பான்னு தெரியலையேன்னு சொல்கிறாங்க. தெரியுமாம்மா, ஆனால் இந்த பொண்ணை உங்கள் மாப்பிள்ளைகிட்ட காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கரெக்டாக சுந்தரமும் ரூமில் தான் இருக்காரு. சுந்தரம் வராரு. அந்த வீடியோவை காட்டினதும் சுந்தரத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம மூஞ்சி தான் அதில் கவர் ஆகலையே, நாம ஏன் பயப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யாருன்னே தெரில. நான் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஓடலை, ஒருவேளை வேறு எதுக்காவது வந்திருக்கலாம் போயிருக்கலாம் அப்படின்னு சுந்தரம் இங்கே சமாளிக்கிறாரு. உடனே பொண்ணு கேட்குறாங்க, இந்த பொண்ணு அவங்களுக்கு யாரும் தெரியாதா, இந்த பொண்ணு எனக்கு எப்படிமா தெரியும் யாருன்ட்டு, உனக்கு என்ன பொண்ணு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. பவானி உடனே சப்போர்ட்டுக்கு பொண்ணியை கொந்தளிச்சு பேசுகிறாங்க. உடனே டக்குன்னு பொண்ணி இன்னொரு வீடியோ காட்டுறாங்க. அந்த வீடியோ தான் ஐஸ்கிரீம் பார்லரில் நம்ம சுந்தரம் அந்த பொண்ணு கூட ரொம்ப நெருங்கி அப்படியே கை கோத்துட்டே வர்றது, உட்காந்து ஐஸ்கிரீம் ஊட்டிக்கிறது எல்லாமே இருக்குது. அதை பார்த்தோன்னே இங்கே சுந்தரத்துக்கு தூக்கி வாரி போடுது. இந்த வீடியோ எப்படி இப்படி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சந்திரசேகரும் பார்த்துறாரு, பவானி பார்த்துறாங்க. பார்த்தோன்னே பவானி அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க. என்னங்க இதெல்லாம், உங்கள் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் எல்லா நம்பிக்கையும் இப்படி உடச்சிட்டிங்களேங்க. சி நீங்களாம் மனுஷனா, உங்களை நம்பி தானே நான் வீட்டோட வெளியே அனுப்பினேன், இப்படி இந்த பொண்ணு கூட இவ்வளோ நெருங்கி பழகிருக்கீங்க. அப்போது பொண்ணு சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அன்றைக்கி வீட்டுக்கார சொல்லிட்டீங்களா, அப்போ உங்களுக்கு அவ்வளோ தைரியமாக ஆயிடுச்சா, அப்போ நான் முக்கியம் இல்லையா வாழ்க்கைன்னு சொல்லி பொண்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. சுந்தரத்தால் இங்கே பேசவே முடியல. சந்திரசேகர் டக்குன்னு வந்து சுந்தரத்தை 2 மணி நேரம் அறியாரு. ஏண்டா நீலாம் மனுஷனாடா, உன்னை நம்பி வீட்டில் விட்டதுக்கு என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிடா பொறுக்கி நாயின்னு சொல்லி சந்திரசேகர் சுந்தரத்தை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. ஜெயா வந்துடுறாங்க. ஜெயா கட்டியும் சொல்கிறாங்க. ஜெயாவும் கேட்டோடனே அப்படியே உடஞ்சி போய் கீழே சோஃபாவில் உட்காந்துறாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருந்திருக்கானே, இவன் பேச்சு கேட்டுட்டு பாவம் அப்பாவி பொண்ணு நம்ம பழி வாங்கிட்டோமேன்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க.